சரி, ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நாம் ஆயத்தமாவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். தேவனாய் கர்த்தரை மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை கேட்கும்படி தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தீர். ஒவ்வொருவரையும் தொட்டு தேவனாய் கர்த்தரை சுகப்படுத்தி இருக்கிறீர். அந்த சுகத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையும் தயவு இரக்கமும் தொடர்ந்து சாட்சி சொல்லி உம்முடைய மகிமைப்படுத்தி இருக்கிற பிள்ளைகளோடு கூட தரித்திருக்கட்டும். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ராஜா, நாங்கள் வெற்று பாத்திரங்கள், வெறும் மண்ணோடுகள். இந்த மண்ணோட்டுகள் இருந்து தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். அதே போல ஆண்டவரே, தகப்பனாகிய தேவன் தாமே ஆண்டவரே, இந்த சாட்சிகளை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இன்னைக்கு என்னென்ன ஆண்டவரே அற்புதத்திற்காக பிள்ளைகள் காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, நீர் அதை அறிவீரப்பா. ஒருவேளை வந்து ஏக்கத்தோடு இப்படி நம்மையும் ஒரு சாட்சியாய் தேவன் நிறுத்த மாட்டாரா நினைக்கிற அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். அவர்களே தேவனாய் கர்த்தரை சாட்சியாய் கொண்டு வாருன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணுகிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய கடைசி வரி, அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. இந்த காலை வேளையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவனாய் கர்த்தர் திட்டமாய் காண்பித்தார். அவைகள் பழுகி பெருகும், அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை சில நேரம் உங்களோடு கூட நான் பேசியிருப்பேன். இந்த பகுதியில் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளை அவருடைய மந்தைகளாக தேவனாய் கர்த்தர் காண்பித்து, அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும், என்னுடைய மக்கள் இவ்விதமாய் பழுகி பெருகுவார்கள் அப்பொழுது என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. எப்பொழுது என்பதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றார், ஐயா அவைகள் பழுகி பெருகும், எவைகள் என்னுடைய மந்தைகள் பழுகி பெருகும். எப்பொழுது பழுகி பெருகையா? அதற்காக தேவன் சில காரியங்களை இந்த 23ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 3 காரியங்களை அவருடைய மந்தைகள் பழுகி பெருகவும் அந்த மந்தைகள் காக்கப்படவும். மிக மிக முக்கியமானது. எப்போ நான் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்விதமாய் பெறுகிறோமோ அந்த பெருக்கங்கள் எல்லாம், எவ்விதமாய் ஆசீர்வாதங்களை பெறுகிறோமோ அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் ஆதியில மனுஷன் கீழ்ப்படியாம போறதுக்கு முன்னாடி, பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே தேவன் மனுஷனுக்கு 2 வேலை கொடுத்தாரு. ஒன்று என்ன செய்யணும்? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தணும். 2வது என்ன செய்யணும்? அதை காக்கணும். இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, பண்படுத்தினா போதாது பிரதர், உழைச்சா போதாது பிரதர், சேர்த்தா போதாது. அது எந்த ஆசீர்வாதமோ, கர்த்தர் கட்டமைச்சிருக்கிற குடும்பமோ செல்வமோ பணமோ, அது எந்த விதமான நன்மைகளோ அதை காப்பது ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப இந்த இடத்துல மந்தைகள் பெருகவும் மந்தைகளுடைய ஆசீர்வாதம் காக்கப்படவும் அவைகள் அழிக்கப்படாமல் சிதறடிக்கப்படாமல் இருப்பதற்கான சில வழிமுறைகளை தேவனாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது என்று சொல்லி, ஒருவேளை மனுஷனுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேக தருணங்கள்ல நமக்கு எதெல்லாம் பிடித்தமா இருக்கிறதோ அதெல்லாம் ஆமா ஆமான்னு நினைச்சுவோம், ஏற்றுக்கொள்வோம். நமக்கு எதெல்லாம் பிடித்தமா இல்லையோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 1. 2வது, நமக்கென்று எல்லா விதத்திலும் ஒவ்வொரு கருத்து ஒன்று நமக்கு உருவாகி இருக்கும். ஒருவேளை வியாதி கூட பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி சுகமாகும், இந்த வியாதி என்ன செய்யாது, சுகமாகாதுன்னு ஒரு கருத்து நமக்குள்ள இருக்கும். அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் திட்டமிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்ப நமக்குள்ளே அது என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஆழமா என்ன செய்யும், பதிய ஆரம்பிக்கும். உங்களுக்கும் அதான் எனக்கும் அதான். ஏன்னா 2 பேருமே யார் தான்? மனுஷர்கள் தான். நோயில கூட நம்ம ஒன்று வச்சிருக்கிறோம், இது சுகமாக இது சுகமாகாது, இது நடக்கும் இது நடக்காது. இப்ப கேர்ள் பிளட் ரிசர்ச் சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இங்கே மருத்துவர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, கேர்ள் பிளட்ல வந்து ஸ்டோனை என்ன செய்ய முடியாது, சர்ஜரி இல்லாம அது போகவே போகாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதை கரைக்கு எந்த மெடிசனும் கிடையாது, அப்படின்னா எல்லா மருத்துவரும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி நிறைய கருத்தெல்லாம் கேட்டு நிறைய நமக்கு வர இப்ப எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே நெட்டை தட்டுவோம்ல, டடங் டடங் டடங். டோலோ 650 டாக்டர் எழுதுனா கூட டோலோ 650யோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படி போட்டு பார்த்துட்டு தான் என்ன செய்வோம். அப்ப எல்லாத்தையும் பார்த்து நமக்கு ஒரு கருத்து ஒன்று உருவாயிருக்கும். அதே மாதிரி வேத வசனங்களை குறித்து ஒரு கருத்து உருவாயிருக்கும், உங்களுக்கு பிடித்தமான காரியத்தை குறித்து ஒரு கருத்து உருவாயிருக்கும். அந்த கருத்துகளின் அடிப்படையில் சிலதை ஏற்பதும் சிலதை தள்ளுவதும் தான் மனுஷனோட என்னது, வாடிக்கையானது. அப்ப இந்த இடத்துல தேவன் என்ன பேச போறார் அப்படின்னா பாத்தீங்கன்னா 3 காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. 3மே ஒருவேளை உங்களுக்கு ஏற்புடையதான் எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் 2வது பாயிண்ட் வேணா ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் பாயிண்ட் எத்தனை பேர் ஏற்றுப்பீங்களோ தெரியாது. ஆனா அதுல என்ன போட்டிருக்கோ அதை சொல்லும்படி நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த முதல் காரியமா
எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அதான் எழுதினாரு, எரேமியாவும் அதான் எழுதுறாரு. அந்த மந்தைகள் காக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட தேவனாய் கர்த்தர் என்ன செய்யறார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்பதை எரேமியா 23 வாசிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு இதோட கம்பேர் பண்ணி வீட்டுல போய் எசேக்கியேல்ல 34, 35, 36, 37 அந்த 4 அதிகாரங்களையும் சேர்த்து நினைச்சீங்க, சேர்த்து வச்சு மெடிடேட் பண்ணி பாருங்க. ஒருவேளை எரேமியா சொல்றதும் எசேக்கியேல் சொல்றதும் என்னவா இருக்கும்? 100% கரெக்டா இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கருத்தை சொல்லுவாங்க. அப்ப இந்த எரேமியா 23 எரேமியா தீர்க்கதரிசி எழுதுறார், அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும், அப்பொழுது என்னுடைய மந்தை பழுகி பெருகும். எப்பொழுது? வாசிக்கலாம் இப்ப முதல் 2 வசனங்களை. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இது ஆண்டவரை கர்த்தர் சொல்ற முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா அப்பொழுது அவைகள் பெருகும். எப்பொழுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா கள்ள மேய்ப்பனிடம் இருந்து, ஆடுகளை மேய்க்காத மேய்ப்பனிடம் இருந்து, கள்ள தீர்க்கதரிசிகளிடம் இருந்து, கள்ளத்தனமான ஒவ்வொரு ஊழியக்காரர்களிடம் இருந்து அவருடைய மந்தை மீட்கப்பட வேண்டியது இருக்கிறது. முதல் ஸ்டெப். தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அங்கிருந்து பிரித்தெடுக்காம ஆசீர்வதிக்க முடியாது. அங்கிருந்து என்ன செய்ய முடியாது? பிரித்தெடுக்காம உங்களை தேவன் ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்ப இது எத்தனை பேர் ஏற்படுங்களோ தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கும். எங்க ஊர் பிரதர், தாய்ச்சப பிரதர், எங்க சொந்த ஊர் பிரதர், அந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றையும் ஒரு கருத்துக்கள் என்ன செய்ய வச்சிருப்பீங்க, உள்ள வாங்கி வச்சிருப்பீங்க. இது எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த அதிகாரம் முழுக்க கிட்டத்தட்ட மேஜர் பார்ட், ஒரு 70% கர்த்தர் அதை குறித்து பேசுறாரு. அப்ப அந்த ஆடு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது பிரித்தெடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. எங்க இருந்துன்னு கேட்டீங்கன்னா, கள்ள மெய்ப்பர்களிடம் இருந்து. அவர்களுக்கு ஐயோ என்று தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். நீ சரியா மேய்க்கல, நீ துரத்தி விட்ட, நீ சிதறடிச்ச என்றெல்லாம் ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் நடத்துவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு விரோதமாக நடத்துகிற யுத்தத்தினால இந்த ஆடுகள் பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்புறம் எங்க போனோம், எப்படி நடத்த போனோம் ரெண்டாவது நான் சொல்றேன். முதல்ல இந்த பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் யாருன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இந்த அதிகாரத்தில் இருக்குது. அதுல வர்ற ஒவ்வொரு வசனங்களையும் நாம் வாசிக்க போறோம். இப்போ 9ஆம் வசனம், தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் உள்ளத்திலே என்ன செய்கிறது? நொறுங்கி இருக்கிறது. என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்குதுன்னு எழுதுறார். உள்ளமும் உடைஞ்சு போச்சு, இருதயம் உடைஞ்சு போச்சுன்றார். அந்த இருதயம் உள்ளத்துக்குள்ள இருந்ததாக அவர் சொல்றார். என் இருதயம் உள்ளத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அது நொறுங்கி போயிட்டு என் எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது. எவ்வளவு ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. என் உள்ளெல்லாம் என்ன செய்யுது? என்னுடைய எலும்பெல்லாம் என்ன செய்யுது? அதிருது. அவ்வளவு மோசமா இருக்கிறாயா, அவ்வளவு மோசமா செயல்படுறாயா. அவன் பேச்செல்லாம் முழுக்க முழுக்க தன்வசப்படுத்தும்படி, தனக்குரிய காரியத்தை சந்திக்கும்படியா இருக்கிறது. அதை கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எலும்பெல்லாம் என்ன செய்தான்? ஒரு பதைக்குதுமோ இல்லையா? அப்படியே கை காலெல்லாம் என்ன ஆயிட்டுமோ, உதறதுமோ இல்லையா? அப்படி கர்த்தர் சொல்லும். பேசுற பேச்சை கேட்டா எனக்கு என்ன செய்யுது? ஐயா இவனுடைய நடக்கையெல்லாம் பார்த்தா என்னுடைய எலும்புகள் என்ன செய்கிறது? அது அபுதமா இருக்கிறது. ஏன்னா ஆடுகளை போஷிக்க மாட்டான், ஆடுகளை கவனிக்க மாட்டான், ஆடுகளுக்காக ஜெபிக்க மாட்டான், ஆடுகளுக்காக மன்றாட மாட்டான். ஆனா என்ன செய்யறான்? முழுக்க 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 தன்னுடைய சுய லாபத்துக்காக நடக்கிறாயா? அப்ப இதை கேட்கும் போது என்ன செய்யுது? என்னுடைய எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. அது கீழே பாருங்க, கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும் மதுபான மேற்கொண்டவனை போலவும் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையும் இவனுடைய செய்கையை கம்பேர் பண்ணி பார்த்தா, அதாவது என் நிலை அறியாதபடி என்ன செய்றேன்? நான் இருக்கிறேன்றார். எனக்கு என் நிலையே எனக்கு புரியல, என் சுயநினைவு கூட இல்லாத நிலைமையில் நினைச்சிறேன் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக தள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு போலியான தீர்க்கதரிசிகள் என்பது அவருடைய வார்த்தையாக எழுதப்படுகிறது. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராக இருக்கிறார்கள். என் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 பேரும் கூட்டி சேர்ந்துட்டாயான்றார். 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? கூட்டி சேர்ந்துட்டாங்க. ஏன்றார்? ஏன்னா அப்படிதான் கூட்டி சேருவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது.
அப்ப கூட்டு சேர்ந்துட்டாயான்றாரு. மாயக்காரரா இருக்கிறார்கள். ஐயா மாய்மாலம் பண்றவனா இருக்கிறான், ஏமாற்றுக்காரனா இருக்கிறான். 13ஆம் வசனம், சமாரியாவின் தீர்க்க தரிசிகளிலோ மதிகேட்டை கண்டேன், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை என்ன செய்கிறார்கள்? மோசம் போக்கினார்கள். பாகாலை கொண்டு உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் நான் ஒன்று சொல்றார். பாகாலை கொண்டு உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் கத்தரிப்பு அதை இன்னும் மோசமா ஒரு மதிகேடான ஒன்றாக சொல்லுகிறார். முதல்ல தீர்க்க தரிசனம் முதல்ல சொன்னாரு, அவன் ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான், ஏதோ வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்றான், இது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைப்பது. அப்படி நிறைய காலங்கள் என்ன ஆகிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கு. எனக்கு ரட்சிக்கப்பட்ட பூசில் அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கோவையை சார்ந்த ஒரு சகோதரர் சென்னையில் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். அப்போ அவர் பார்த்த உடனே என்ன சொன்னாரு, உங்க அப்பா பேர் ஜெயராஜ்னாரு, உங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் தாமஸ்னாரு, சித்தப்பா ஒருத்தர் இருக்கிறாரு சுந்தரராஜ்னாரு, என்ன சொன்னார். அதுக்கு பிறகு எனக்கு அவர் தான் கடவுள் மாதிரி. ஏன்னா இப்ப என்ன சொல்லிட்டாரு கரெக்டா. அவர் கூட நடந்துச்சுன்னா அங்க போவேன், ரெகுலரா போயிட்டே இருப்பேன். அப்புறம் நாட்கள் போக 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 நமக்கு நல்லாவே தெரியுதாக இது துபாக்கூரா இருக்கு. அப்ப ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ண பிறகு ஒரு நாள் கேட்டாரு, அப்பா இப்ப அந்த பேர்லாம் சொன்னார்ல, அதனால உனக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சுன்னு கேட்டார். எப்படி ஒப்பிட்டு கேட்டாருன்னா, நான் வாலி பையனா இருக்கும்போது மகாபலிபுரம் பீச்சில் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கைரேகை பார்த்துட்டு ஒரு அம்மா வந்துச்சு, கைரேகை பார்த்துச்சு. ஒருத்தர் கிண்டல் பண்ணுவாங்களே வாலி பையன்ல, அது மாதிரி கிண்டல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா என் கையை பார்த்துட்டு சொல்லிச்சு, அப்பா உன் கூட பிறந்தது 2, உனக்கு ஆண் 1 பெண் 1 உன் கூட பிறந்ததுன்னுச்சு. நானும் எவ்வளவு ஊழிய கரெக்டாக ஜோம் பண்ணியிருக்கேன், ஒருத்தர் இவ்வளவு கரெக்டாக சொன்னதே இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. கத்தர் இந்த 2ஐயும் காமிச்சிட்டு சொன்னாரு, இந்த 2க்கு என்ன வித்தியாசம் கேட்டார். இப்ப நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? உங்க சிந்தனையை தூண்டுவதற்காக நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஆவியான விட தூண்டினார், எப்பா இது 2க்கு என்ன டிஃபரன்ஸ் நீ சொல்லு. அப்ப இந்த ஆவி என்னது, அந்த ஆவி என்னது, இந்த 2 ஆவிக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்னது. அப்ப எந்த ஊழியை கேட்டு போனாலும் கூட பிறந்து எத்தனை அவர் சொல்றது இல்லை. உண்மையான ஊழியை கேட்ட போனாலும் சொல்றது இல்லை. ஏன்னா அது சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் நல்ல விளங்கி கொள்ளணும். அப்ப ஆண்டவர் என்று சொன்னாரு, ஐயா நான் பிரயோஜனமானதை மட்டுமே பேசுகிற ஆண்டவர். அவர் பேசினா பிரயோஜனமா இருக்கும். ஒண்ணு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும், அல்லது உங்களை குத்துற மாதிரி இருக்கும், குடையிற மாதிரி இருக்கும், உங்களுடைய தப்பிதங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும், அல்லது தற்கொலை செய்ய ஓடுறவன எப்பா நீ போகாதப்பா உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஏதோ ஒரு விதத்துல அது அபிதமா செயல்படும். எந்த மாற்றம் இல்லாம ஒரு பேச்சை தேவனாய் கர்த்தர் கொடுக்க அவர் விரும்புறதே இல்லை. அப்ப இங்க வேறு சில காரியங்களை கொண்டு உரைக்கப்படுதா பிரதர்? உரைக்கப்படுது. இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் செய்கிற சில காரியங்களை தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல எங்கேயும் தகடு எடுத்ததாகவோ ஒருவேளை புதைக்கப்பட்ட செய்வனைகளை எடுத்ததாகவோ நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உன்னை காமிக்கிறாருன்னா தேவன் காமிக்கிறார். இல்லையா பிரதர்? இருக்குதுன்னு தான் பைபிள் சொல்லுது. பிலிசுனியம் இருக்கு, மந்திரம் இருக்கு, எல்லாம் இருக்குதுன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்ப அதுக்காக பிரதர் போய் எடுக்கணுமா பிரதர்? எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிச்சாலே போதுமானது, எல்லாம் போயிடும். ஆனா உலகத்தில் இருக்கிற மந்திரவாதி என்ன சொல்லுவான், எப்ப இந்த மாதிரி கல்லாப்பெட்டிக்குள்ள தகடு இருக்குன்னு சொன்னான்னா, கல்லாப்பெட்டியை திறந்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? இருக்குமா இருக்காதா? எப்படி இருக்கும் பிரதர்? அவன் கூட இருக்கிறது உள்ள வைக்கும், பிறகு அதுவே எடுக்கும். அவன் இந்த மாதிரி வேலை செய்வான். அதுல தோண்டு உள்ள ஒன்று இருக்குமா, தோண்டா இருக்கும். அதே மாதிரி ஊழியக்காரந்து தோண்டுனா என்ன அர்த்தம்? அப்பாக்கு நான் விளக்கம் சொல்லணும் இல்லையா? வேற பாகாலை கொண்டு உரைக்கப்படுற தீர்க்க தரிசனம் என்ன பிரதர்? அதுவும் பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப ஆண்டு இதை குறிப்பிட்டு காமிக்கிறாருப்பா, இப்படி எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, மாட்டினா நீ காலி ஆயிருவேன். அப்படி எல்லாம் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு தான் சுத்தி அடிச்சு வந்திருக்கேன். என் ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்குற முன்னாடி 5 வருஷம் இது எல்லாத்தையும் காமிச்சார். எல்லா டூப்ளிகேட்டையும் காமிச்சிட்டு அப்புறம் ஒரிஜினல் அபிஷேகம்னா என்னன்னு எனக்கு காமிச்சார். ஏன் பிரதர் ஆண்டவர் எனக்கு டூப்ளிகேட் காமிக்கணும்? அதான் என் ஊழியம், அதனால கர்த்தர் டூப்ளிகேட்டை காமிச்சார். எப்பா இப்படிதான் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு வருவாங்க, வர்ற ஆத்துமாக்கள்கிட்ட நீ என்ன செய்யணும், இதை குறித்து பேசணும் என்பதற்காக என்னை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு கடைசியா கொண்டு வந்தார். இப்ப நான் இது ஏன் சொல்றேன் பிரதர்? அப்ப நாங்க எப்படி பிரதர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, நாங்க எப்படி இதெல்லாம் அடையாளப்படுத்துறதுன்னா, அதெல்லாம் பின்னாடி ஆண்டவராய் கர்த்தர் அழகா சொல்றாரு இதே அதிகாரத்தில், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது என்ன என்பதை குறித்து. சரி, ஓகே. இப்ப 14ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும்
திடுக்கிடத்தக்க காரியத்தை கண்டேன். சமரியாக்குள் இருக்கிற தீர்க்கதரிசி பாகாலை கொண்டு சொல்றான். இப்ப எருசலேமுக்குள் இருக்கிற தீர்க்கதரிசி கிட்டே என்னத்தை பார்த்தாரா அவரு? திடுக்கிடத்தக்க காரியத்தை பார்த்தேன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களுடைய கைகளை என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள். ஒரு மனுஷனுடைய குறையும் சுட்டி காமிக்கல, ஒரு மனுஷன் இருக்கிற காரியத்தையும் அவனை நல்வழிப்படுத்தல. அவனை அதுலயே அவனை என்ன பண்ண ட்ரை பண்றான்? நீ ஆசீர்வாதமா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்ல ட்ரை பண்றான். இதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். அப்ப என்ன சொல்றாரு? அவருடைய கைகளை என்ன பண்ணானா? திடப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஒரு இடம் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல. அங்க ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனேன். முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச உடனே அங்க நவமணின்னு ஒரு பிரதர் என்னை கூட்டு போனார். அவர் வீட்டுல ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்ப முதல் நாள் மீட்டிங் முடிச்ச உடனே அவரை கூடுறதுக்கு வீட்டுக்கு ஆள் வருது. போயிட்டு வராரு. கமிட்டி திடீர்னு கூடிடுச்சு அவசரமா. ஏன்னா இப்ப தலை போற காரியம் என்னாச்சு, ஒண்ணு நடந்துருச்சு. ஒரு ஊழியக்கார் வந்து தேவையில்லாத அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு. இப்படி அவரும் போனாரு. போயிட்டு வந்தோடனே என்ன பிரதர், இல்லை ஒரு சின்ன காரியம் ஒன்று சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னாரு. என்ன அப்படின்னு, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, ஒரு சின்ன ஊர். அந்த ஊர் ஒரு சின்ன சபை இருக்கு. அந்த சின்ன சபையில உங்களை ரொம்ப வாஞ்சித்து கூப்பிடுறாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் மட்டும் அங்கே போயிட்டு வருவான்னாரு. எனக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை இவரை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ நான் சிரிச்சேன். எதுக்கு சிரிக்கிறீங்கன்னாரு. என்ன ஞாயிற்றுக்கிழமை பேசக்கூடாது நானுங்களா அப்படின்னேன். உடனே சொன்னாரு ஆமான்னார். ஏன் அப்படின்னு, இவர் ரொம்ப கடுமையா பேசுறாரு. நம்ம சர்ச்சில் 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி எல்லாம் இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸருக்கு 2 பொண்டாட்டி. அவரே லெஃப்ட் லோன் ரைட் லோன் தான் நினைச்சாரு கூட்டிட்டு. ஊர் பேரெல்லாம் சொல்லி தான் சொல்றேன். லெஃப்ட் லோன் ரைட் லோன் கூட்டிட்டு தான் வராரு. அதனால சாயங்கால கூட்டத்துக்கு எப்படியும் கொஞ்சம் ஆவிக்குரியவங்க தான் வருவாங்க. அவங்க கணிப்பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்வீஸ்னா எல்லா குப்பையும் வரும். தப்பா நினைச்சாங்க. எல்லா குப்பையும் எங்க வரும்? காலையில சர்வீஸ்ல எல்லா சர்ச்சிலும் எல்லா குப்பையும் வரும். சாயந்தர கூட்டம், ஸ்பெஷல் கூட்டம், ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்குள்ள குப்பை கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீங்க உங்களுக்கு குப்பைன்னு சொல்ற வருத்தமா இருக்கா? குப்பையா இருந்தா நீங்க தான் திருத்திக்கணும். அப்ப அவன் யோசிக்கிறான். அப்ப சண்டே அன்னைக்கு எல்லாரும் வருவாங்க. இந்த ஆள் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போய் அந்த ஆளெல்லாம் நீக்கி கமிட்டி விட்டுன்னு மக்கள் கொடி பிடிச்சா பிரச்சனை ஆயிரும் இல்லையா? இங்க ஒரு சகோதரர் உண்டு. அவங்க ஊருக்கு ஒரு நாள் தசையோல பக்கத்துல பிரசவம் பண்ண போயிருந்தேன். ஒரு 2 நாள் மீட்டிங். முதல் நாள் மீட்டிங், உன்னுடைய அன்பு குறைஞ்சு போச்சியா அப்படின்னு சொல்லி பேசினேன். ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட பேசினேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசன பண்டிகைன்னு நினைப்பாங்க. அதில் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கன்வென்ஷன் வைப்பாங்க. உங்கள் ஊரும் சேர்த்துன்னு சொல்கிறேன், சரியா? ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கூட்டம், ஒரு கன்வென்ஷன் கூட்டம். அது வந்து அவங்க அந்த அசன பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க இல்லையா, அதுக்கு 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அந்த அசன பண்டிகைக்கு முன்னாடி களியாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் சில வார்த்தையை கேட்டு மனம் திரும்பிட்டான்னா அடுத்த தடவை அங்கே ஊருக்கு பிரச்சனை ஆகும். அதனால அதை முன்னாடியே வச்சுருவாங்க. 4 பாட்டியம்மா மட்டும் இருக்கும் அந்த ஊரில். அந்த 4 பாட்டியம்மாவுக்கு மட்டும் நம்ம அந்த ஸ்பெஷல் கூட்டத்தை என்ன பண்ணிடணும், அந்த ஸ்பெஷல் கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்த ஒரு நாள் 2 பாட்டியம்மா மீட்டிங் வரும். 2 பாட்டியம்மா மைக் கேட்டிருக்காங்கயா, நான் வீட்டில இருந்தே கேட்டேன்னு அடுத்த நாள் காலையில் தெருவில் பார்த்து சாட் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? உங்க ஊர் தான் சொல்றேன் கண்டிப்பா. அப்போ இந்த ஒரு கூட்டு போறாங்க. நானும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு நாஞ்சில்னு ஏதோ ஒரு பேர் வாயில் வர மாட்டேங்குது. ஒரு டீம் வந்து கலை நிகழ்ச்சி நடத்த வருது நாகர்கோவில் இருந்து அந்த ஊர்ல. அப்ப நான் எனக்கு தெரியும் இந்த டீம் வருதுனாலே இது நாகர்கோவில் என்ன பண்ணுதோ அதான் இந்த ஊர்ல வந்து பண்ணுன்னு தெரியும். ஒரு பாட்டு 2 பாட்டு கிறிஸ்தவ பாட்டு, அதுக்கு பிறகு சினிமா பாட்டு. நாஞ்சில் நாதமா நாஞ்சில் நாதம் பாட்டு. இது பாட்டு வந்தாலும் ஏதோ அந்த ஊர்ல ஒரு 4 பேர் கிளம்பிட்டான், 4 பையன். எப்படி சினிமா பாட்டு பாடுறது அப்படின்னு அடிச்சு வெடைச்சு பாட்டெல்லாம் நிறுத்த சொல்லி மேடை எல்லாம் கதி கலங்கி போச்சு. எல்லாத்தையும் ஓட விட்டுட்டான். இப்ப ஊர் கம்ப்ளைண்ட் சொல்லுது, இந்த ஆள் வந்து ஊரை கெடுத்துட்டான். அப்ப நமக்கு தோணுது ஒரு 4 பேராவது எழும்பியிருக்கானையான்னு ஒரு சந்தோஷம் உள்ளுக்குல. ஆனா ஊர் சொல்லுது இவன் வந்து என்ன பண்ணிட்டான், முத நாளே வந்து ஊரை கெடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுது. எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இதெல்லாம் நாங்க ரெகுலரா ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க பாக்குற அனுபவம். அப்ப என்ன சொல்றான் பிரதர், குறை உள்ளவனை சுட்டி காட்ட விரும்பல, குறை உள்ளவன் காயப்பற்ற கூடாது என்பதற்காக நினைச்சாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஐயா இவ்வளவு நம்ம சர்ச்சுக்குள்ள இதெல்லாம் இருக்குது, அவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள், அவங்க காணிக்க தரலன்னா என்ன செஞ்சோம், கதவெல்லாம் இழுத்து என்ன பண்ணிடணும், பூட்டிடணும்.
அதோட அவ்வளவுதான். அதனால என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா, இவனை காயப்படாத அளவுக்கு எப்படி பாதுகாக்கிறது, அதுதான் இங்க எருசலேமில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் செஞ்சதாக ஆண்டவர் சொல்றார். நீங்க விளங்கி கொள்றதுக்காக இந்த விட்னஸ் நான் சொல்றேன். இப்ப அது கீழே என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலவும் அதன் குடிகள் என்னவா இருக்கிறது, கொமாராவை போலவும் இருக்கிறது. 15ஆம் வசனம், ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். நீ எந்த தீர்க்கதரிசியா வேணா இருந்துட்டு போயா, ஆனா உன் வாழ்க்கை கசப்புன்றார். என்ன சொல்றாரு, உன் ஆதாயத்துக்காக மக்களை காயப்படுத்தாம நீ ஒரு தீர்க்கதரிசின் பட்டம் வாங்கினா உன் வாழ்க்கை கசக்குன்றாரு. எட்டிக்காய் கொடுப்பேன்னு என்ன அர்த்தம்? நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்படி நடந்தா கர்த்தர் சொல்ற வாழ்க்கை கசக்குன்றாரு. அப்ப நான் மக்களை திருப்திப்படுத்தும்படி வாழணுமா, தேவனை திருப்திப்படுத்தி வாழணுமான்னு அந்த ஊழியக்காரர் தான் டிசைட் பண்ணி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா கூட இருக்கியா, ஆனா உனக்கு எட்டியை போல உன் வாழ்வு கசக்கும்னு அர்த்தம். நீ வான் சவரத்துக்கு ஆடுகளை திருப்பினாலும் எப்படியோ. ஏன் பிரதர் கர்த்தர் இந்த பனிஷ்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, இவங்களை அடிச்சு ஒதுக்கினாதான் தன் ஆடுகள் என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். அப்ப தேவனாய் கர்த்தர் அதுக்குதான் அவ்வளவு பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப 15ஆம் வசனத்துல சொல்ல கொடுப்பேன், எருசலேமின் தீர்த்த அரசிலிருந்து மாயமானது தேசம் எங்கே என்ன ஆயிடுச்சு, பரம்பிச்சே என்று சொல்லுகிறார். நீ மாயத்தை தேசம் முழுவதும் உருவாக்கிட்ட, புது டீச்சிங் உருவாக்கிட்ட, புதுசு புதுசா உன்னை என்ன செய்யற கொண்டு வர்ற. முதல்ல ஆறாதல கொய்யால என்ன, இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்ட, முந்தி பேண்ட் கிழிஞ்ச பேண்ட் போட்டு நின்ன, இப்ப என்ன பண்ணிட்ட, கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டு நிக்கிற. பரப்புற, புதுசு புதுசா பரப்புற. சினிமா பாட்டை பாடி என்ன செய்யற, அது கர்த்தரோடு தொடர்புடையதான் என்ன செய்யற. அப்ப அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அதை கேட்டுட்டு அங்க சும்மா உட்கார்ந்து இருக்கு. அது ஒரு உண்மையான ஒருத்தன் அதுக்குள்ள உட்கார்ந்து இருந்தான்னா, அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எளிமையா என்ன பண்ணிருக்கணும், கேட்டுக்கணும்ல. என்னடா தேவ சமூகத்தில் இப்படி பேசுறிய, நீ ஒரு ஊழியக்காரரான்னு கேட்கணும்ல. அவன் சொன்னதை நமக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு, ஆனா அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அவன் அதை அவ்வளவு அழகா சொல்லி சினிமா பாட்டை பாடி அவ்வளவு தூரம் நடத்துறான். ஆனா கூட உட்காந்து சில கூட்டம் என்ன செய்து விசில் அடிக்குது. இப்ப இந்த ஆடுகள் ஒருவேளை பெருகுமா பிரதர்? பெருகவே பெருகாது. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே என்று வேறொன்றுக்கு மாறான். அங்க இருக்கிற ஆடு பெருகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பெருகுவது போல தோன்றினாலும் அழிந்து போகும். நான் எப்போ சொல்லுவேன், துன்மார்க்கன் நல்லா இருக்கான்னு சொல்லாத. ஏன்னா வசனம் சொல்லுது அவன் சடிதியில நாசம் அடைவான். அவன் நல்லா இருக்கான்னு சொன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்றது வசனத்தை தான் விசுவாசிப்பேன். நான் பாக்குற பார்வை கூட நான் நம்ப மாட்டேன். அவன் நல்லா இருக்கான்னு அதை நான் ஒத்துக்க முடியாதுமே. எப்படி நல்லா இருக்கிறான் நீ ஏன் சொல்ற? வசனம் மாத்தி சொல்லுதுமே. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்னாச்சு பிரதர், புது புது டீச்சிங் உருவாது, புதுசு புதுசா ஒண்ணு கிளப்புறான், புதுசு புதுசா ஒண்ணு உருவாக்குறான். அவனுக்குன்னு ஒரு ஃபேன் கூட்டம் வருது, அவனை ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஊழியக்கார கூட்டம் நினைச்சது. எல்லாரும் பாருங்க, அவனை மாதிரியே முடி வெட்டியிருப்பான், அவனை மாதிரியே ஆடுவான், அவனை மாதிரியே இருப்பான். எல்லாம் அவனை ஆதரிச்சு போஸ்ட் போடுற எல்லாரும் மண்டையும் பாருங்க, அந்த மண்டையை பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வேற எதையும் பார்க்கல. மண்டே போலீஸ் கூட பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போது மண்டையை பார்த்து தான் வண்டியை நிறுத்தும் தெரியுமா. உங்க மண்டையில் இருக்கிற பாக்ஸ் கட்டிங்கையும் அங்க இருக்கிற 4 கலரையும் பார்த்தோன்னா உடனே நிறுத்துவா. அவனுக்கு தெரியும் இவன் தான் நமக்கு ஏத்தாள். சகோதரர் இருந்தாரு, அவர் சொன்னார், நான் சின்ன வயசுல 16 வயசுல பாடி எல்லாம் பில்ட் பண்ணிட்டேன், ஆனா அந்த பாடியை பில்ட் பண்ணதுனாலே உள்ள பிடிச்சு போட்டாங்கன்னாரு. திருநெல்வேலி அவருக்கு. அவர் நெஞ்ச மலத்திட்டு போனார். சொன்னாரு, நான் நெஞ்ச மலத்திட்டு போனேன் 18 வயசுல, போலீஸ்கார சட்டையை பிரிக்க சொல்லி நெஞ்சிலே குத்துனான்னாரு. என் மகன்டா சொல்லிட்டு இருந்தாரு. அவன் சிரிச்சுட்டு இருந்தான். எப்ப பாரு நடந்துச்சு போன பிறகு என்கிட்ட கேட்டான், சரி எப்படி நடந்துச்சுன்னா, சரி அந்த விஷயத்த நான் சொன்னேன் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது உங்ககிட்ட. ஆனா எதுக்கு பிரதர், அவன் கரெக்டா கூட்டம் நிறுத்துறான்ல, நடவடிக்கை ஆக்டிவிட்டியை பாக்குறான். இப்படி வாராயா கூட, அவனை கூடிங்க என்னன்னு கேள்வி அவனை அப்படி கேட்கறான். அப்ப நம்ம கொஞ்சம் எங்க போனாலும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்தா என்ன பண்ணலாம், எங்க போனாலும்
நிம்மதியா போயிட்டு என்ன செய்யலாம், நிம்மதியா திரும்பலாம். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஃபேன் கூட்டத்தை உருவாக்குறான். அதனாலதான் ஆண்டு சொன்னார், இது எருசலேமில் இருந்து போதியானார். சமாரியாவில் இருக்கிறவன் பாகாலை கொண்டு கள்ள தீர்க்க தரிசனம் சொன்னா, இங்க எருசலேமில் இருக்கிற புதுசு புதுசா உருவாக்குறான். அந்த தீமையானவர்களை திடப்படுத்துறான், அவர்களை குறை சொல்ல மாட்டேங்கிறான், அவர்களை ப்ரொடெக்ட் பண்றான். இப்படி எல்லாம் தேவனாய் கர்த்தர் பட்டியல போட்டுக்கிட்டே வரார். அது கீழே பாருங்க, 15க்கு பிறகு 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அவர்கள் உங்களை அப்ப என்ன செய்யலாம் பிரதர், உங்களை பெருமை கொள்ளும்படியாக தீர்க்க தரிசனம் வருது, உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்றான். ஐயோ அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்றான். அக்கா நீங்க நைட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜோம், அந்த அக்காவே என்னைக்கோ ஒரு நாள் முட்டு வலிக்கிறனால உட்காந்து ஜோம் பண்ணிருக்கோம். இவன் நான் தரிசனத்துல பாக்குறம்மா, இந்த அக்கா நினைச்சுக்கிட்டோம், ஓ நம்ம பெரிய செப வீராங்கன போல. என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணுவீங்க? நான் சொல்லுவேன், அப்படிலாம் ஒரு நாள் நான் கணக்கே சொல்ல முடியல. என்னை விட நிறைய பேர் ஜோம் பண்றவங்க இருக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. என் ஜெபத்தை பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு ஒண்ணும் தந்தாருன்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப என்ன ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு என்ன இருக்கணும், ஐயோ நான் இயேசு மாதிரி என்ன செய்யல, ஜெபிக்கல, நல்லா ஊழியம் பண்றேன். பவுல் சொன்னாரு, நல்லா ஊழியம் பண்றேன் அவர் சொல்லல. கொலோசியர் 2ல, ஐயா நான் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளில் குறைவானதை இயேசு கிறிஸ்துவின் சபையாக உனக்கு செய்றேன்னாரு. அப்ப அவர் என்ன பண்ணார், பாடுதான், உபத்திரவம் தான், ஓடுறாரு தான். ஆனா அப்படி யோசிச்சு பாக்குறாரு. யாரை யோசிச்சு பாக்குறாரு, யாரு கூட கம்பேர் பண்றாரு, இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணி சொல்றாரு, அவர் பட்ட பாடல குறைவானதை தான் நான் உனக்காக நிறைவேற்றுறேன்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஜெபான பெரிய ஜெபமா? ஆனா வந்த ஊழியக்காரர் உங்களை பெரிய செப வீரரா பில்டப் பண்ணிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு இப்ப தோணுது, ஐயோ நம்மள மாதிரி இந்த உலகத்துல செபிக்கிறதுக்கு என்ன இல்ல, ஒரு ஆள் இல்லைன்னு இருக்கிற, இப்படிதான் வீண் பெருமை கொள்ள செய்யறாங்கன்னு சொல்றது. எதுக்கு நான் கேட்கணும், கேட்கறதுக்கு எப்படி தகுதி இருக்கணும் அதுக்கு பின்னாடி சொல்றாரு, அதுக்கு பின்னாடி வர்ற வசனங்களை சொல்லுது. அப்ப இங்க என்ன சொல்றாரு, கேட்காத, அவர்கள் உன்னை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அடுத்த வரி, கர்த்தருடைய வாக்கை அல்ல தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்லல, யூகித்ததை சொல்லுகிறார்கள். யூகித்ததை சொல்றாங்க, நான் சொல்ல, பைபிள் வசனம் சொல்லுது. இப்ப அது கீழே பாருங்க, 17ஆம் வசனம். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்றும் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். என்ன சொல்லாரு, ஐயா என்ன ஒருத்தர் அசட்டை பண்றான், அவன் வீட்டுல எப்படி சமாதானம் இருக்கும்? ஆனா அவனை பார்த்து என்ன சொல்றான், ஐயா வீடு சமாதானமா இருக்குன்றான், எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தர் கேட்கிற, எப்படி இது நடக்கும், எப்படி சொல்ல முடியுது அவர்களால, எப்படி இந்த காரியங்கள் நிறைவேற்றி? என்ன ஒருத்தன் அசட்டை பண்ணிட்டு இருக்கிறான், அவனை போய் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. விளங்குதா விளங்கலையா? அப்ப எப்படி அவன் ஆசீர்வாதமா இருக்க முடியும், எப்படி அவன் சமாதானத்தோடு இருக்க முடியும்? ஆனா இவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை அசட்டை பண்றவனை பார்த்துன்றார். அசட்டை பண்ணுகிறவன் அப்படின்னு ஆண்டு தெளிவா சொல்றாரு. கர்த்தரை குறிச்சு எந்த சம்பந்தம் இருக்காது. அவனை பார்த்து நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னா நீ யோசிங்க. அவனுக்கு ஆண்டருக்கு என்ன ஒரு மண்ணாங்கட்டியே இருக்காது. ஒரு முறை கோயில்பட்டி ஆலயத்தில் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். 3 நாள் கன்வென்ஷன் கொடுத்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க, இவ்வளோ கூட்டம் வரும். ஈவினிங் கூட்டத்துக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு போனேன், காலையில் சர்வீஸு போகிறேன். இல்லை வெள்ளையும் சொல்லியுமா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு 40-50 பேர் 2 பக்கம் நின்று வாங்க வாங்க வாங்கன்னு கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன், இவங்களாம் யாரு அப்படின்னு. இவங்களாம் கமிட்டி மெம்பர். நான் சொன்னேன், நீ 3 பேர் உன் குடும்பம் இருந்தாலே 3 நாள் நிரம்பி இருக்க மாடா, நீ என்ன காலையில் வெள்ளையும் சொல்லியுமா வந்து இப்போ என்னன்னா அடுத்த வருஷம் ஓட்டுக்கு போடணும்ல, அதுக்காக என்னது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊழ கும்பிடு என்னங்க அவ்வளோ கும்பிடு. ஏன் உன் சர்ச்சு தான் கன்வென்ஷன் நடக்குது, வெள்ளி சனி வந்தா என்ன, உன் குடும்பம் வந்தாலே 32 பேர் கமிட்டி மெம்பர், 32 × 4 போடுங்க, எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 பேர் வந்துடுவாங்க இல்லையா? ஆனால் இவன் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவான், மற்ற நாளாக வரமாட்டான். இப்போ இவனுக்கு என்ன கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லைனா இவனை பார்த்து நீ ஆசீர்வாதமா இருப்பானா, கர்த்தர் செருப்பு கலத்தை அடிக்க மாட்டாரா? குடியாரம் செத்து போனா அவன் வீட்டில் போய் நின்று இப்போ அவன் பரலோகத்தில் இருப்பான், தேவனுடைய மடியில அவன் இப்போ இலைப்பாரிட்டு இருப்பானா, கர்த்தர் என்ன செருப்பு கொண்டு தான் அடிப்பாரு? என்ன
உனக்கு தெரியாதா அது குடியார நாயின்னு? அந்த நாய் எப்படா என் மடியில் வந்து இப்ப இலை பாரிட்டு இருக்குன்னு கத்தர் கேட்க மாட்டாரா? கேள்வி உங்களுக்கு புரியுதா இல்ல? அதான் இங்க சொல்றார், என்ன அசட்டை பண்றவனை பார்த்து ஆசீர்வாதமா இருப்பேன்றான், சமாதானமா இருப்பேன்றான். எப்படி நடக்கும்னு கேட்கிறார். எப்படி அது நடக்கும்? அப்ப நடக்காம தெரிஞ்சா வாயை மூடிட்டாது வரணும் இல்லையா? எங்களுக்கு கூட சில நேரத்தில் மரண வீட்டுக்கு ஜோம் பண்றதுக்கு வந்துட்டு சின்ன பிரசங்கம் பண்ணுங்கம்பாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வழின்னு எல்லாருக்கும் மொத்தமா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவேன். இவன் பரலோகத்தில் இருக்கான்னு என் வாயிலிருந்து வரவே வராது. அது சொன்ன பெரிய பாவம் ஆயிரும். யாருக்கு? கத்தர் கேட்பாரு, டே உனக்கு உயிரோடு விட்டா தானே நாளைக்கு போய் ஊழியம் பண்ணுவேன், இன்னையோட சுவாலி முடிஞ்சு அப்படின்ட்டாருன்னா ஏன் சாப்பிட்டு முடிச்சு போமே? அப்ப ஏற்கனவே வண்டி இழுத்துட்டு கிடக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அப்ப விட்டாதானே இந்த சேட்டையை பண்ற அப்படின்ட்டாருன்னு நினைச்சிட்டு உனக்கு எட்டிக்காயின்னு தான் நான் என்ன பண்ணிட்டு, அப்ப நம்ம இந்த எட்டிக்காய் பிசினஸ்குள்ள நினைச்ச கூடாது, போகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவராய் கத்தர் இன்னும் கீழே சொல்ற 2 வசனத்தை வாசிக்க போற தொடர்ச்சியா 21ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல. அதனாலதான் ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், எபிரேயர் 13:9, பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். திரியாதிருங்கள் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. நம்ம லோக்கல்ல யூஸ் பண்ணல, சும்மா அங்கேயும் அலையாதுல திரியாதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சொல்ற பாருங்க. திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது என்று திடப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. எனக்கு இதா புரியுதா? இதெல்லாம் என்ன போதனைன்னு கேட்கிறார். நான்வெஜ் சாப்பிடாத சாப்பிடுன்றதெல்லாம் என்ன போதனை? இது லெந்து நாளியா? இந்த லெந்து நாள்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்ற என்ன போதனை? இதை வச்சு நீ எல்லாம் ஆவிக்குரிய லெவல்ல பெரிய ஆள் ஆயிட்டியான்னு கேட்கிறார். மட்டன் சாப்பிடாம சிக்கன் சாப்பிடாம அப்படியே போய் இப்ப நீ எல்லாம் இந்த 40 நாள் வருஷத்துக்கு ஒரு முறை நீ கடைபிடிச்சதுனால எல்லாம் ஆவிக்குரியவனா தான் உட்கார்ந்துருக்கியான்னு கேட்கிறார். அவர் மூலமா நீ போய் ரீச் ஆயிட்டியான்னு கேட்கிறார் கர்த்தரை. நீங்க முயற்சித்தாலும் உங்களையும் அப்படிதான் கேட்கிறார். வருஷத்துக்கு ஒருக்க மட்டன் சாப்பிட ஒரு 40 நாள் இருந்தல்ல, சிக்கன் சாப்பிடல, அது வழியா போய் இந்த போஜன பதார்த்தத்தை கட் பண்ணது வழியா நீ போய் அங்க எட்டி பிடிச்சிட்டியான்னு கேட்கிறார். எட்டி பிடிச்சியா? அதில் முயற்சி பண்ணி நீ பலன் அடைஞ்சிட்டியா? அப்ப நீ இன்னைக்கு வருஷந்தோறும் 40 நாள் இருந்ததுல இப்ப நீ ஆண்டவரோடு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும். என்னங்க நீங்க கண்டுபிடிச்சா உங்களையும் பார்த்தா கேட்பாரு. இதுக்கு பதில் சொல்லணும். அப்ப போஜனத்தினால நான் தேவனை என்ன செய்ய முடியாது? எந்த போஜனத்தை கட் பண்ணியும் அவரை திருப்திப்படுத்த முடியாது. அதை நான் ஃபாலோ பண்ணதுனால போய் எட்ட முடியாது. இங்க அது வேறையா? இந்த பலவிதமான தேவையில்லாத போதனைக்குள்ள போய் மண்டை என்ன செய்யாத, உள்ள விட்டுறாத. ஒரு அக்கா சொன்னாங்க, ரொம்ப பரிசுத்தவனுக்கு ரொம்ப ஜோம் பண்ணிட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு ஐயா டிவியில பேசினாரு, அதை பார்த்த பிறகுதான் இன்னைக்கு எப்படியாலும் பெற்றுக்கொள்ற விசுவாசம் வந்திருக்கு. நாங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எல்லா உணவையும் திறந்துரு, டெய்லி கஞ்சி குடி, ஆவியான இறங்கி வருவார். நான் சொன்ன அல்சர் வரும், வேற ஒன்றும் வராது. ஒரு 40 நாள்ல உங்க வீட்டு வாசல்ல 108 நிற்கும், வேற ஒன்றும் நடக்காதுன்னு. இது ஒரு போதனையா? இது ஒருத்தன் டிவியில பேசிட்டு இருக்கான். இது என்ன பதில் சொல்ல? அப்ப தேவனாய் கர்த்தர் இதான் சொல்ற, பல விதமான போதனை, பல காரியம். நிறைய மேகசின் வரும் எங்க ஆபீஸ்ல. எனக்கு ஒரு நாளைக்கு பழைய அசிஸ்டன்ட் மாஸ்டர் பிரின்சன் வந்தார். வந்து பார்த்துட்டு, அண்ணே இதை பாருங்க, வந்து கொஞ்சம் உட்காந்து இருந்தாரு, அதை அப்படி பரட்டிக்கிட்டே இருந்தாரு. பார்த்துட்டு இருந்தானே, இது கொஞ்சம் பாருங்களானே. என்னென்ன யோசுவாவினுடைய வஸ்திரம் ஏன் அழுக்காச்சுன்னு ஒரு பாஸ்டர் எழுதியிருக்கிறார். அவர் ரொம்ப தூக்கிட்டு ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்தாராம். அந்த சாம்பல் ஒட்டி யோசுவாவினுடைய வஸ்திரம் என்ன ஆயிட்டான், அழுக்காயிட்டான். எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. அந்த வெளிப்பாடு நினைச்சா அதை அவர் எழுதியிருக்காரு பாருங்க அவர் புக்ல. இப்ப அவர் என்ன சொல்ல, இது என்ன வெளிப்பாடு? இதுதான் ஆண்டு சொன்ன, நான் சொல்லல, அவனா யூகிக்கிறான். சாம்பல் உட்காந்தா சாம்பல் ஒட்டி இருக்கலாம்னு நினைக்கிறான். இப்ப அவனுக்கு அந்த யோசுவா யாருன்னே தெரியுமான்னு தெரியாது. இப்ப அவரை கூட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, மோசைக்கு பின்னாடி வந்தார்ல அவர் தானே கேட்பாரு. இப்படி வெளிப்பாட்டு எழுதுன்னு நினைச்சிய. இப்ப இந்த போதனை என்ன செய்யறது பிரதர்? இந்த போதனை என்ன பண்றது? அப்ப நீ உணவினுடைய காரியத்தின் அடிப்படையில கர்த்தரை தேடாத. இப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் பேசுறார். அப்போ ஒரு நல்ல ஒரு ஊழியனை, ஒரு ஆசாரியனை, தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நான் போறேன். எரேமியா 23 திரும்புவாங்க 26ஆம் வசனத்திலிருந்து. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ?
இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாய் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. உங்களுக்கு விளங்குதான் தெரியல. பாகாலுடைய காரியத்தை சொல்லி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மறந்து போகும்படியாக ஒரு கூட்டம் செஞ்சுதான். இவன் அதே பாணியை வேறொரு விதத்துல கடைபிடிக்கிறான். சொப்பனம் பார்த்தேன் தீர்க்க தரிசனம் பார்த்தேனே சொல்லி என் வார்த்தையை மறக்க செய்ய பார்க்கிறார்கள். கர்த்தருடைய நாமம்னா என்னன்னா அவருடைய வசனம் தான் அவருடைய நாமம். அதிகப்படியா தீர்க்க தரிசனம் சொப்பனம் ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடுவீங்க. எது முக்கியம் பிரதர்? தீர்க்க தரிசனத்தை விட ரொம்ப முக்கியமானது என்னது? வசனம். அப்ப என்ன பார்க்கணும், சந்திக்கணும் கேட்கறேன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை பாசிங் பேர் இருக்கு, சண்டே மார்னிங் சர்வீஸ் இருக்கு, 4th சண்டே மீட்டிங் இருக்கு, வா அட்டன் பண்ணு, முடிச்ச உடனே ஜெபம் பண்றேன். தனியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிந்த நபர்களை தவிர, நம்ம ஊழியத்தில் ஒருவேளை இணைக்கப்பட்டிருக்கிற அவர்களை தவிர வேற யாரையும் நான் தனியாக சந்திக்க மாட்டேன். வா மீட்டிங் வான். அப்ப போன செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதர் வந்திருந்தார். அவர் அதையும் பார்த்தா செவ்வாய்க்கிழமை பாசிங் பேர் வாங்கினே. அவர் எத்தனை மணி வரைக்கும் 10 to 12 கரெக்டா 12:30 வந்தார். எதுக்கு? அவர் தெரியும் இப்படி முடிச்சுட்டு எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. 12:30 போனா கரெக்டா இருக்கும். போன உடனே குறி கேட்டு என்ன பண்ணிடலாம். வந்தாரு. என்கிட்ட இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, சொன்னேன். இப்ப இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணோம், ஆண்டோட சித்தம் தெரியும். சரி லைட்டா ஜோம் பண்ணி ஆண்டவரே இதில் உங்களுடைய சித்தப்படி நடத்தும் அனுப்பி வச்சிட்டேன். நான் திமுறெல்லாம் சொல்லலை. வார்த்தையை கேட்காம உனக்கு ஜபம் யூஸ் ஆகாது. வார்த்தையை கேட்காம அதுல ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட பேசுவதற்கு கீழ்ப்படியாம எந்த தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில விளங்காது. அது நிறைவேறாது. அப்ப நான் எதை முக்கியத்துவப்படுத்தணும் பிரதர்? வார்த்தையை தான் நான் முக்கியத்துவப்படுத்தணும். கர்த்தர் சொன்னா அந்த வசனங்களை சொல்லலாம், சில தீர்க்க தரிசனம் சொல்ல இல்லையா? வார்த்தை தான் தீர்க்க தரிசனம், வார்த்தையை தான் நான் முக்கியப்படுத்தணும். இப்ப நான் வேறு காரியத்துக்குள்ள போன உடனே ஜனங்களுக்கு எது மேல நாட்டம் இல்ல. நான் சொல்ல வசனம் சொல்லு. அப்ப உண்மையான ஊழியக்காரன் தீர்க்க தரிசனத்தை மேன்மைப்படுத்த மாட்டான், சொப்பனத்தை மேன்மைப்படுத்த மாட்டான், வார்த்தையை தான் மேன்மைப்படுத்துவான். அவன் தீர்க்க தரிசியாகவே இருந்தாலும். விளங்கிட்டா இல்லையா? அப்ப ஆண்டு நமக்கு போதிக்கிறார். போதிச்ச பிறகு நான் முட்டாளா இருந்தா என்ன பண்றது? ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒருவேளை தப்பு பண்ணலாம் இல்லையா? நானும் தப்பு பண்ணிருப்பேன்ல. வார்த்தையை விட்டுட்டு வேற சில காரியங்கள்லாம் முக்கியத்துவப்படுத்திருப்போம். கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுத்த உடனே குசியாயிருப்போம், ஒரே வெளிப்பாடா அடிச்சிருப்போம். அப்புறம் பக்குவப்படுறது எப்படி? அப்புறம் ஆண்டு பக்குவப்படுத்தியப்பா இதாண்டா வசனம் இப்படி தாண்டா இருக்கணும், இதை நீ முக்கியத்துவப்படுத்திட்டு அப்புறம் நீ சொன்னா அது நிறைவேறும். இதை நீ முக்கியத்துவப்படுத்திட்டு ஜெபிச்சா உன் மக்களுக்கு மத்தியில் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும்னு போதிச்ச பிறகு நான் என்ன செய்ய முடியாது. எதை நான் முக்கியத்துவப்படுத்தணுமோ அதான் முக்கியத்துவப்படுத்தணும். அப்போ வசனத்தை முக்கியத்துவப்படுத்தாத எந்த ஊழியனும் தேவனாய் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல. நீங்க எப்படி அடையாளம் பார்க்கணும் பிரதர்? அவர் வாயிலிருந்து பரிசுத்தம் போதிக்கப்படுதா? அவர் வாயிலிருந்து உங்களுக்கு குறைகள் சுட்டி காட்டப்படுதா? அவர் பேசுகிற வார்த்தைகள் இருந்து உங்களை அங்கங்க சிலதெல்லாம் குத்தி கிளறி ஆண்டவரை கர்த்தர் ஒரு புது ஒப்பு கொடுத்தலுக்கு நிறைய அர்ப்பணிப்புக்கு நிறைய கொண்டு வராரா? இதெல்லாம் பார்த்தா நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப அக்கியல் என்ன சொன்னார் பாருங்க அடுத்த வசனத்துல, என் ஜனத்தின் பிதாக்கள் என் நாமத்தை அவங்க எல்லாம் மறந்தாங்க, அதே போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். பிசாசோட தந்திரன்றார், ட்ரை பண்றான்றார். சொப்பனத்தையே பேசிக்கிட்டு இருந்தா, தரிசனத்தையே பேசிக்கிட்டா வார்த்தை வராது. அப்ப நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்ப அடுத்த வசனம் சொல்லு பாருங்க, 28ஆம் வசனத்துல, சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தை உண்மையாய் சொல்லுவானாக, கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வார்த்தை கோதுமைன்னா தீர்க்க தரிசனமும் சொப்பனங்களும் பதர் தான். வார்த்தைக்கு முன்பதாக தீர்க்க தரிசனங்களால நிக்க முடியாது, சொப்பனங்களால நிச்சய முடியாது, நிக்க முடியாது. நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொன்னா வார்த்தை முக்கியமாயா நீ பார்த்தது முக்கியமாயான்னா வார்த்தை தான் முக்கியம். நான் பார்த்தது சரியா என்பதை நான் விளங்கி கொள்ளுவதற்கே எனக்கு வார்த்தையினுடைய சப்போர்ட் எல்லாம் விளங்காது. சொப்பனம் எப்படி எல்லாம் வரும்? மாம்சத்துல வரும், சாத்தான் கொடுப்பான், கர்த்தரும் கொடுப்பாரு. இப்ப நான் பார்த்த சொப்பனம் கர்த்தர் கொடுத்தாரா, என் மாம்சம் கொண்டு வந்துச்சா, சாத்தான் கொண்டு வந்தானா என்பதை எப்படி நான் அடையாளப்படுத்துவேன்?
எனக்கு வசனம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அது வசனத்தின்படி இருந்தாதான் எனக்கு தேவன் கொடுத்தார். அப்ப நான் பார்க்கிற சொப்பனம் கூட சரியானதா என்பதை வசனம் தான் நமக்கு போதிக்கும். நல்லா நீங்க விளங்கிக்கணும். அப்ப சரியானது தானே, நான் இப்படிதானே பார்த்தேன் அப்படிதானே பார்த்தேன் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிஸ்டருக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணம் ஒழுங்காவது, இந்த மாப்பிள்ளை கர்த்தர் சித்தமானு கேட்டாங்க. ஆண்டவர் சித்தம் இல்லை விட்டுற சொல்றாருன்னு. அப்புறம் மாப்பிள்ளை தெரியும், அதுக்கப்புறம் பார்க்க வந்தாங்க. பார்த்தாரு, பார்த்தோன்னே அவங்க அதை ஓகேன்ட்டாங்க. ஏன்னு கேட்டோன்னு சொன்னாங்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொப்பனத்தில் ஒரு மாப்பிள்ளையோட முகத்தை பார்த்தேன். இப்போ வந்த மாப்பிள்ளையும் அவரும் ஒன்னே தான், அதனால கர்த்தர் சித்தம் தான் பிரதர், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டீங்க, கல்யாணம் பண்றேன்னாங்க. அவன் ஒரு குடியாரன், கையில 1.25 வருஷத்துக்கு குழந்தைய கொடுத்துட்டு ஒரு நாள் போத வாக்கில் வந்து தூக்குல தூங்கி செத்து போயிட்டான். அவன் தூக்குல தொங்கி சாகும் போது போத வாக்கில் அவன் அப்படியே தொங்கி இருக்கிறான். கால் தரையில முட்டிக்கிட்டு இருக்குது, முழங்கால் பாதி மடங்கி இருக்கு, இப்படியே செத்து கிடக்கான். போலீஸ்காரன் நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்தானே கொண்டீங்கன்னு அவங்க 2 தீட்டு போயிட்டான். ஏற்கனவே ரோட்ல குடியார நாய் விழுந்துச்சுன்னா எலும்பா முடியுது. அதுக்கு ஒரு தூக்குல தொங்குறேன் கால் மடங்கினா மட்டும் எலும்பிடுவானா நான்? அப்புறம் அதுக்கு பிறகு ஸ்டேஷன்ல பேசி ரிலீவ் பண்ணி விட்டுருக்கு. இப்ப அவங்களுக்குலாம் நான் பகையாளி, அது 2வது விட்டுருங்க, நல்லா கவனிங்க. அப்போ ஏன் பிரதர், அப்ப யார் சொப்பனத்துல காமிச்சது? அப்ப இந்த சொப்பனம் யார் கொடுத்தது? அதனால கத்தரிச்சான், சொப்பனத்தெல்லாம் நம்பாத, அதெல்லாம் பெருசு நீ நினைக்காத, அதை விட முக்கியமானது என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இதுக்கு மாறா இருக்கிற எந்த மெய்ப்பனா இருந்தாலும், எந்த ஆசாரியனா இருந்தாலும், எந்த தீர்க்கதரிசியா இருந்தாலும், அவர்களிடமிருந்து தேவனாய் கர்த்தர் அந்த ஆட்டை மீட்டு கொண்டு வருகிறார். எங்க கொண்டு வர்றார்? 2வது பாருங்க. பெருகணும்னா என்ன செய்யணும்? சீக்கிரமா, டைம் ஆயிட்டு இருக்குது. இப்ப யாராவது 23ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம், நான் என் ஆடுகளில் மீதியா இருப்பவைகளை தூரத்திலிருந்து எல்லா தேசங்களிலிருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி என்ன செய்யும்? பெருகும். அப்ப ஆடுகள் பழுகி பெருகணும்னா அது தொழுவத்துக்குள்ள வரணும். ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, தொழுவத்துக்குள்ள வராத ஆடுகள் பழுகி பெருக என்ன கிடையாது? வாய்ப்பு கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோம் பிரதர் சொல்லிட்டு தொழுவத்துக்குள்ள வராம இருக்க முடியாது. விளங்குதா விளங்கலையா? அப்படி ஒரு கூட்டம் இருக்கு உலகத்துல. அப்படியே டிவிலேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அங்கங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அது தொழுவத்துக்குள்ள வரவே வராது. இப்படியே நினைச்சு அது அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆண்டு அழகா சொல்ல, தொழுவத்துக்குள்ள வரலன்னா நீ நினைச்ச முடியாது, பெருக முடியாது. தொழுவத்தினுடைய அடையாளம் உங்களுக்கு தெரியும். நான் வேகமா போறேன், நீங்க அதை வீட்டுல போய் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமா பாத்துக்கிடுங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா, தொழுவனா ஆண்டவராய் கர்த்தர் எதை சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார், அந்த தொழுவத்துக்குள்ள தேவனாய் கர்த்தர் எவ்விதமாய் தன்னுடைய ஆடுகளை வைத்து மேய்க்கிறார், பெரிய பட்டியல் இருக்கிறது. ஆண்டவராய் கர்த்தர் தொழுவத்தில் எப்பொழுதும் வாசல் வழியா தான் என்ன செய்யணும்? உள்ள பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் துவங்க ஆரம்பிக்கிறார். தொழுவத்துக்கு சைடுக்குள்ள வரக்கூடாதுன்றார். அதாவது ரட்சிக்கப்படாம எங்க வரமாட்டான்? தொழுவமாகிய சபைக்குள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதுக்கான வாசல் என்ன? அது அவரே சொல்ல, நான் தான் வாசல். 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் என்ன செய்வான்? கண்டடைவான். 11ஆம் வசனத்துல, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 4:5, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். மந்தைக்குள்ள, அந்த தொழுவத்துக்குள்ள ஒரு ஆடு கட்டப்பட்டிருக்கணும்னா, ஒன்று அதுக்கு மேய்ப்பனுடைய சத்தம் தெரியணும், அந்நியருடைய சத்தத்தை அறியாம இருக்கணும். 2 ரொம்ப முக்கியமானது. மேய்ப்பன் சத்தத்தை மட்டும் அறிந்த ஆடுதான் கரெக்டா போயிட்டே இருக்கும். பலதரப்பட்ட போதனைகள், பலதரப்பட்ட காரியத்தை கேட்கிற ஆடு என்ன செய்யும்? அந்த ஆடு என்ன செய்யும்? 2 நாள் அங்க போவோம், அப்புறம் 2 நாள் இங்க போவோம், அப்புறம் 2 மாசம் அங்க போவோம், அப்புறம் என்ன செய்யும்? இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சு பிரதர்? பலருடைய சத்தத்தை கேட்டாச்சு, இப்ப எங்க வேணா போகுது. கர்த்தர் என்ன சொல்ல, என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னாடி வா. நான் முன்னாடி விட்டு ஒன்ன கேன்லாம் ஓட்டிட்டு பார்க்க விரும்பல. நான் முன்னாடி போவேன், நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? பின்னாடி வரணும். என் சத்தத்தை கேட்டு வரணும். நான் கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடுத்து வரணும். உன்னை அடிச்சு நான் முன்னாடி ஓட்டுறதுக்கு என்ன செய்யல, நான் பிரியப்படல. என்னங்க, தமிழ்நாட்டில் ஆடு மேய்க்கிறது பார்த்துருப்பீங்க. எப்படி மேய்ப்பாங்க? ஆடு முன்னாடி இருக்கு, மேய்ப்பு என்ன செய்வாரு? பின்னாடி இருந்து வெட்டிட்டு இருப்பாரு.
கேட்டுதானே? அப்ப ஆட்டோட குணமே அங்கங்க மேயறதுதான், பாக்குற இடத்துக்கு ஓடுறதுதான். அப்போ ஆண்டவர் சொல்ல இல்லையா, நீ என் சத்தத்தை கேட்டபடி நீ மாறிடணும், என் சத்தத்தை கேட்டு நினைச்சு பின்னாடி வரணும். அந்த மேய்ப்பனை குறிச்சு பேசிக்கிட்டே வரும்போது பாருங்க 12ஆம் வசனத்துல என்ன சொல்ல பாருங்க, மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். சம்பளம் வாங்கிட்டு பாஸ்டா இருக்கிறவன் எப்படியா உனக்காக கவலைப்படுவான்னு கேக்குறார். இந்த மடம் இல்லைன்னா அவனுக்கு சந்த மடம், அவன் கூலிக்கு வேலை செய்யறான். 5 வருஷம் இருப்பான், இல்ல அதுக்கு முன்னாடி போனா 2 வருஷம் இருப்பான், 3 வருஷம் இருப்பார், போயிட்டே இருப்பாரு. அவர் எதுக்கு ஆடுகளுக்காக வேதனைப்பட போறாரு? அவர் எதுக்கு ஆடுகளுக்காக கவலைப்பட போறாரு? அவன் கூலிக்காய் வேலை செய்கிறவன், ஆத்மாவை சம்பாதிக்கிறவனு தான் அவருடைய கஷ்டம் என்ன செய்யும். சம்பளத்துக்கு வேலை செய்யறவனுக்கு எதுக்கு பாரம் வரப்போகுது? அவருக்கு மணி அடிச்சா சோறு, அவன் எதுக்கு பாரப்பட போறான்? இதெல்லாம் வசனம் சொல்லுது. அங்கிருந்து பிடுங்கப்பட்டு தொழுவத்துக்குள்ள கொண்டு வரணும். தொழுவத்துக்குள்ள வந்தாதான் அந்த ஆடு என்ன செய்ய முடியும், பெருக முடியும். ஏன்னா அங்கதான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காட்டுற ஒருத்தர் இருக்கிறார். நானே வாசல் அவர் நின்றுட்டு இருக்கிறார். அப்ப அவர் அதை மேய்ப்பார். சரிங்க, அவர் டைரக்டா எப்படி ஆட்டை மேய்க்க முடியும்? இப்ப 3வதா அதுக்கு ஆண்டு நினைச்சார், பழகி பெருக. வாசிக்கலாமே 4ஆம் வசனம், எரேமியா 23:4. அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் என்ன செய்வேன், ஏற்படுத்துவேன். தொழுவத்துக்குள்ள வந்துட்டா பிரதர், டைரக்டர் ஆண்டவரே மெய்ப்பாரா பிரதர்? நைட்டு ஓட்டையை போட்டு வானத்துல இருந்து ஒரு பொட்டலம் தருவாரா பிரதர்? எப்படி பிரதர் ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரா, பக்கத்தில் இருப்பாரா, நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா பிரதர்? அதுக்கு தான் உன்னை மேய்க்கிறதுக்கு ஒரு மெய்ப்பேன்றார். தொழுவத்துக்குள்ள வந்துட்டீங்க, டேசுக்கு எப்படி டைரக்டா மெய்ப்பாரு? அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு பைபிள்ல. உனக்கு நான் மெய்ப்பதற்காக என்ன செய்வேன், ஒரு மெய்ப்பனை ஏற்படுத்துவேன். அந்த மெய்ப்பனை எப்படி இருப்பார்? இதே எரேமியா தான் சொன்னார் 3ஆம் அதிகாரத்துல 14-15. வாசிக்கலாமே. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புகள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்கள் என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடு மெய்ப்பார்கள். உங்க விருப்பத்திற்கான மெய்ப்பனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்க மேய்க்கப்பட முடியாது, பெருக முடியாது. கர்த்தர் ஏற்படுத்துகிற மெய்ப்பன் நினைச்சா இருப்பதர் புத்தியோடு அறிவோடு மெய்ப்பார். அவர் உங்க இஷ்டத்துக்கு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நினைச்ச முடியாது காலம் ஃபுல்லா. என்னங்க, உங்க இஷ்டத்தான் பேசணும், உங்க இஷ்டத்தான் நான் நடந்துக்கணும், நீங்க என்னெல்லாம் பிரியப்படுறீங்களோ அதெல்லாம் நானும் ஆமா ஆமான்னு சொல்லணும் அப்படி நீங்க எதிர்பார்க்க கூடாது இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றார், தொழுவத்துக்குள்ள வந்தாச்சியா, தொழுவத்துக்குள்ள வந்த பிறகு உனக்கு மெய்ப்பனை ஏற்படுத்துகிறார். 2 வசனத்தை வாசி ஜெபிக்க போறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவளுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவளுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்கள். அதை சொல்லும் போதுதான் பலவிதமான போதனைகளை எழுப்புண்டு என்ன செய்யாத, அலையாதன்னு ஆண்டவர் பேசுறார். இப்ப 17ஆம் வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால், அவர்கள் துக்கத்தோடு அல்ல விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால், உங்களை குறித்து விழிப்போடு உங்களை நடத்தினவர்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? என்னை நடத்துகிற இந்த ஊழியர், ஒருவேளை நீங்க எந்த ஊழியரை குறிச்சாலும் சரி, என்ன விட்டுருங்க, என்னை நடத்துகிற இந்த ஊழியர் அல்லது என்னை நடத்துகிற இந்த ஆசாரியன், இன்னைக்கு நான் வச்சிருக்கிற இந்த ஆசாரியன் என்னை குறித்து, என் ஆத்துமாவை குறித்து விழிப்போடு இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா சந்தோஷம். அவர் என் ஆத்மாவுக்காக ரொம்ப விழிப்பா இருக்கிறார். இன்னைக்கு காலில் வந்து ஒரு என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி சோப்பு கலர் நாடா கெட்டினது பலி செலுத்தப்பட்டுச்சான் பிரதர், அதை குறித்து உங்க கருத்து என்னன்னாங்க. இந்த சிவப்பு நாடா கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ், இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும், இந்த போதனை யார் சொல்லியிருப்பா? அப்ப இப்போ ஒரு ஆடு உள்ள வந்துட்டு, அந்த ஆடு இது நேர்லயே பார்க்கல, ஆனா அதை ஆன்லைன் மூலமா என்ன செய்யுது, இந்த ஆடு ஏதோ ஒண்ணு மேயுது. இந்த மேய்வது இந்த ஆட்டிற்கு ஒருவேளை போஷாக்கா இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமான்றதை நான் தீர்மானம் பண்ணோம். எனக்கு கொடுக்கப்பட்ட 100 பேரையாவது கட்ட நடத்தணும் இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன் பிரதர், எனக்கு இருக்கிற ஆத்துமாக்களை
அந்த ஆத்துமாவை எப்படி நடத்துன்னு அவர் விழிப்போடு இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி உங்களை கண்காணிக்கிறவங்க அப்படி அழகா கண்காணிக்கிறாங்களா, விழிப்போடு இருக்கிறாங்களா, உங்களுக்காக விழித்திருந்து ஒருவேளை அவங்க ஜெபிப்பாங்களா, உங்களை சரியானபடி நடத்துறாங்களா? இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி. இதை குறித்துதான உங்கள் கருத்து என்ன என்பது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஐக்கிய சொல்ல பாருங்க, அப்படி ஒருவேளை உனக்கு ஒரு ஆள் அமைஞ்சிருந்தா, அப்படி உன்னை நடத்தத்தக்கதான ஒருவர் உனக்கு கிடைக்கப்பட்டிருந்தா, அது நான் கூட சொல்ல மாட்டேன், யாரோ ஒருத்தர் உன்னை அப்படி நடத்தத்தக்கதான ஒரு ஆள் உனக்கு கிடைக்கப்பட்டிருந்தா நீ என்ன செய்யணும்? அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி. எதை செய்யும்படி? உன் ஆத்துமாவை சரியானபடி நடத்தும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். 2 வார்த்தை பயன்படுத்துறார். கீழ்ப்படிங்கன்னு சொல்ல, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்புறம் அதுக்கு அடுத்தது, அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா என்ன செய்யாது? இருக்க மாட்டாது. உண்மையா ஒருத்தன் உனக்காக மன்றாடி ஜோம் பண்ணிட்டு இருப்பாயா, ஒரு அக்கா உனக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கியா, நீ அவனை காயப்படுத்திக்கிட்டே இருப்ப. ஒருத்தன் சும்மா ஊரை ஏமாத்திட்டு என்ன செய்வான்? ஒரு நல்ல பசியுள்ள வார்த்தைகளை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பான். அவனை தூக்கி தலைமையில வச்சுட்டு டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருப்ப. இங்க உனக்காக பெரும்பாடுபட்டு ஒன்று இருக்கும். அப்ப இதை நீ காயப்படுத்தி காயப்படுத்தி துக்கத்தோடு இருந்தா உனக்கு என்ன பிரயோஜனம் வரும்னு கேட்கிறாரு. எப்படி நீ ஆசீர்வாதமா இருக்க முடியுன்றார். யார வேணா இருங்க. இப்ப நீங்க ஊழியக்காரன்றதை விட்டுருங்க, நீங்க எனக்காக ரொம்ப ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு தெரியும் யார் யார் வீட்டுல டெய்லி 1 முறை 2 முறை பேர் சொல்லி ஜெபிக்கிறீங்க, யார் டீப்பா ஜெபிங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்ப ஜெபிக்கிறீங்க, நீங்க நல்லா எனக்காக ஜெபம் பண்றீங்க, நான் உங்களை காயப்படுத்தினா எனக்கு அதனால என்ன ஆசீர்வாதம் வரும்? நான் உங்களை காயப்படுத்த முடியாது. அப்படி படுத்தினா என்ன ஆகுறது? நீங்க செய்யற ஜெபம் எனக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யாது? வராது இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க செய்யற ஜெபம் எனக்கு ஆசீர்வாதம் மாறாது. ஏன்னா நான் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதேதான் ரிட்டர்ன். யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்காக சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரரை விட விசுவாசிகள் ரொம்ப ஊக்கமா ஜெயிப்பாங்க. நான் சில நேரத்தில் ரொம்ப கடினமான சில காரியங்களுக்குள்ள கடந்து போகும்போது நமக்கு பிரியமான சில ஊழியக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் இப்படி ஒரு காரியம் இருக்கு நீங்க ஜோம் பண்ணிக்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஜோமே பண்ண மாட்டாங்க. எப்படி எனக்கு தெரியும் பிரதர்? அதை குறித்து 6 மாசம் ஆனாலும் என்னாச்சுன்னே கேட்க மாட்டாங்க. நீங்க 6 மாசம் கழிச்சு மீட் பண்ணும்போது கூட அது என்னாச்சுங்கிற கேள்வி வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எனக்காக, ஆனா எனக்காக ஜோம் பண்றதுக்கு ஒரு கூட்டம், விசுவாச கூட்டம் ஜோம் பண்ணிட்டே இருக்கும். என் மகன் எனக்கு பிறக்கும் போது அந்த பிள்ளைங்களாம் ஸ்கூல் பிள்ளைங்க, இப்பெல்லாம் பெரிய பிள்ளைங்க. இப்போ அப்போ அவன் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு, எங்க ஃபேமிலி பேரில் நாங்கள் டெய்லி உங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் அங்கிள். எனக்கு குழந்தை இல்லை, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உட்காந்து ஃபேமிலியா உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுது. அப்போ அவ்வளவு ஊக்கமா டெய்லி ஜோம் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி எத்தனாயிரம் பேரு. நான் என்ன செய்வேன்? இவங்க ஜோம் பண்றதே ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேன். ஒருத்தர் ஜோமே பண்ண மாட்டான், அவன்கிட்ட போய் ஜோம் பண்ணிக்க அப்படியே. அவன் ஒரு வார்த்தை கூட கச்சரிக்க மாட்டான். அவன்கிட்ட போய் ஜோம் பண்ணிக்கன்னா என்ன அர்த்தம் பிரதர்? இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, ஒருத்தன் உண்மையாவே போராடிட்டு இருக்கிறானே, அதை குறித்து உன் கருத்து என்ன? அது எப்படி அவர்களை துக்கப்படுத்தினா உனக்கு அது எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஜெபம் பண்ற ஜெபம் கேட்கப்படாதுன்னு அர்த்தம். இப்ப அது கீழே கடைசியா ஒரு ஜெபம் அதை சொல்லி முடிக்கிறார் பாருங்க. இப்ப அதே எபிரேயர் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல கடைசியா வர 21ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அப்படி அந்த பகுதி என்பது ஜெபத்தோட முடியுது. அப்ப ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு, அவர்தான் சீர் பொருந்த செய்ய முடியும். அவருக்கு விருப்பமானதை எனக்குள்ள வச்சு அவர் நடத்துறாரு, உள்ளுக்குள்ள வச்சு ஏவுறாரு. ஆனா நான் அதுக்கு எதுக்குமே செவி கொடுக்கலன்னா எப்படி மந்தையின் ஆடா இருப்பது? எனக்குள்ள ஆண்டவர், உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்துறாரு, எப்ப அதை செய்யின்னு சொல்றாரு. அதை நீங்க செய்யலைன்னா எப்படி கர்த்தருடைய காரியத்தை உணர்வது? அப்ப கர்த்தர் பெருக பண்ற கணிச்சார் பிரதர். கள்ள தீர்க்கதரிசிகளிடமிருந்து ஆசாரத்தை பிடுங்கி எடுத்து தன் தொழுவத்துக்குள்ள கொண்டு வந்து தான் விரும்புகிறபடியான மெய்ப்பனை கொடுத்து அவைகளை பெருக பண்ணுகிறார். அப்ப தேவன் என்ன பண்றாரு? உங்க கூட பேசுறார், உங்களுக்குள்ள அவருக்கு சித்தமானதை பிரியமானதை பிதா இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்குள்ள வைக்கிறாரு, உங்களுக்குள்ளே அற்புதமாய் நடத்த விரும்புகிறார். அவர் ஏற்படுத்தின மெய்ப்பர்கள் உங்களை ஒரு நாளும் ப்ளீஸ் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா அது தேவன் அவருடைய விருப்பப்படி ஏற்படுத்தினவங்க. அவங்க ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க. என்ன கூட எடுத்துடுங்க, உங்களெல்லாம் ப்ளீஸ் பண்ண மாட்டேன். ஜோம் பண்ண கூடுறீங்களா, வருவேன். உங்களுக்கு எதுக்கு நான் ஜோப் பண்ணணும், உங்களுக்கு எதுக்கு நான் ஐஸ் வைக்கணும், ஏன் ஜோம் பண்ண வரேன் பிரதர், தேவருக்கு வர்றோம், அதான் எங்க வேலை. அண்ணே உங்களை தொந்தரவு பண்றேன் ராத்திரி, தொந்தரவுலாம் கிடையாது, என் வேலையே என்னதான் ஜோம் பண்றதான் எங்க வேலை. பேர் அதுல என்ன தொந்தரவு, அண்ணே வாங்கன்னு கூட்டம், அதுல என்ன தொந்தரவு இருக்கு, எனக்கு வேலையா தான். நீ கூப்பிட இடத்துக்கு நான் என்ன செய்வோம், நாங்க வருவோம், அது எங்களுடைய வேலை, அதை தொந்தரவு பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா சொல்றாரு, நடத்துல எப்படி புரிவீங்க, தொழுவத்தில் வச்சு தேவன் நடத்துல எப்படி புரிவீங்க, அந்த சத்தத்துக்கு எப்ப செவி கொடுப்பீங்க, அவர் அந்த விருப்பத்தை உங்களுக்கு வைக்கும்போது, செவி கொடுக்கும் போது. உங்களுக்காக ஒருத்தனை ஏற்படுத்தி தேவனாய் கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதிகளாக உங்களை வழி நடத்தும் போது அங்க போய் என்ன செய்யக்கூடாது, சண்டித்தனம்லாம் பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, உங்களை நடத்துற விட்டு போய் என்ன செய்யக்கூடாது, சண்டித்தனம்லாம் பண்ணக்கூடாது. அங்க போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. ஏன் அடங்குன்றாரு, அடங்குன்ற வார்த்தை அடிமைத்தனத்தினுடைய மறுரூபம். நீ அங்க அடிமையா இருன்ற அர்த்தம், அங்க அடங்கிதான் இருன்னு அர்த்தம். நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு அப்பா எனக்கான எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, அப்பாவுக்கு மகன் அடங்கி இருக்குதுல என்ன பிரச்சனை, நான் கர்த்தர் காலை தொட்டு கும்பிட்டு போயிடுறேன், அவருக்கு அடிமையா இருந்துட்டு போயிடுறேன், அவர் என்ன நல்லதானே வச்சிருக்காரு. உங்க வீட்டுல கூடங்க பிள்ளைங்க யோசிக்கணும், அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, எனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு, எல்லா விதத்திலும் என்ன போசிக்கிறாரு, அவருக்கு அடிமையா இருக்கிறதுல என்ன பிரச்சனை, உனக்குள்ள எல்லாம் பாத்துக்கிறாருல, அங்க அடிமையா இருந்துட்டு போ, உனக்கு என்ன அங்க போய் என்ன வீராப்பு காமிக்கிறது, இப்படி நெஞ்சம் வளர்த்துறது, அதுக்கு அங்கே போய் உனக்கு எதுக்கு வீராப்பு, அவரும் எல்லாம் பாத்துக்கிறார், சரியா அடிமையா இருந்துட்டு போ, அவர் எல்லாம் பாத்துக்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது. அங்க நீ கொஞ்சம் சொல் கேட்டு நடந்ததுனால என்ன பிரச்சனை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல, உன் ஆத்மாவுக்கு ஒருத்தன் உத்தரவாதியா இருக்கிறான், விழிப்போடு இருக்கிறான். நீ தப்பு பண்ணா திட்டுறான், உண்மையா நம்ம தப்பு பண்ணும்போது திட்டுற ஆள் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, உலகத்துல கிடைக்காது. நான் ஒரு தவறு செஞ்சேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருத்தர் எனக்கு இருக்கிறாருன்னா நான் எவ்வளவு பெரிய பாக்கியமா நினைக்கணும். பிரதர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருந்தா எவ்வளவு பெரிய பாக்கியமா நான் நினைக்கணும். யோசிங்க, கர்த்தர் சொல்ற கேளுங்க, கீழ்ப்படிங்க, அப்படி போகும்போது நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். அப்ப ரொம்ப கவனமா இருங்க, விழிப்பா இருங்க, எங்கேயாவது மாட்டிக்கிட்டு உங்க ஆசீர்வாதத்தை என்ன செய்யாதீங்க, தொலைக்காதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. தொழுவத்துக்குள்ள நடந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஐயா உள்ளவாயா, நீ சிதறி கிடந்தது போதும், தூர தேசத்துல கடந்தது போதும், எல்லாம் உள்ளவா, நான் உன்னை நடத்துறேன்னு தேவன் நடத்த விரும்புறார். உள்ள வந்தீங்கன்னா, தொழுவத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். தொழுவத்துக்குள்ள வந்தாதான் பாதுகாத்து. வழி அருகே இருக்கிற அத்திமரம் ஒரே நாள்ல சபிக்கப்பட்டது, ஆனா தோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்திமரத்துக்கு மீண்டும் மீண்டும் என்ன கிடைச்சது, தோட்டக்காரன் பறிஞ்சு பேசிக்கிட்டே இருந்தானா, ஒரு கிருபை கிடைச்சதா, தயவு கிடைச்சதா, மீண்டும் மீண்டும் அவனுக்கு காலம் கொடுக்கப்பட்டதா. அப்ப வழி அருகே நிற்கிற அத்திமரத்துக்கும் தோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்திமரத்துக்கு வித்தியாசம் இல்லையா. தொழுவத்துக்குள்ளவா, வெளியே நிக்காத, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி வெளியே நின்றுடாதீங்க. உள்ள வந்து அடங்கி வாழ பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் பழுகி பெருகுவீர்கள். அப்படியே கண்ண முடியாம இருக்கிற இடத்துல எழுதிருக்கலாமா. மொத்தத்துல 3 நிமிடத்துல தேவனாய் கர்த்தர் இந்த செய்தி மொத்தத்தை கொடுத்து முடிச்சார். அவைகள் பழுகி பெருகியா, இதான் நீங்க பேச வேண்டிய செய்தி. 3 காரியம். அவர்கள் மீட்கப்பட வேண்டிய இடத்திலிருந்து மீட்கப்படணும், அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டிய தொழுவத்துக்குள்ள கொண்டு வரப்படணும். ஐயா, நான் அவர்களை நடத்தும்படி நியமித்த ஆட்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்கணும். இந்த 3 காரியம் நடக்கும் போது அவைகள் பழுகி பெருகுவார்கள், அவைகள் பழுகி பெருகும். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் என்கிற ஆசீர்வாதத்துக்கு தேவனை என்னை தகுதிப்படுத்தும்னு கேளுங்க. ஆண்டவரே, அந்த உணர்வை எனக்கு தாருன்னு சொல்லுங்க. உம்மால் நடத்தப்படுகிற உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க. நீங்க முன்னாடி போக, நாங்க பின்னாடி வரணும். ஆண்டவரே, அந்நிய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை மாத்திரம் அறிஞ்சிருக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. எனக்காக ஜீவனை கொடுத்த தகப்பன், எனக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர், வேறு காரியங்கள் நீ கொடுக்காம இருப்பீரோ. ரோமருக்கு அழகாய் பவுல் எழுதும் போது இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, ஐயா உங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்த ஆண்டவர் மற்றவர்களை அருளி செய்யாதிருப்பது எப்படி. நீங்க பழுகி பெருகணும், ஆசீர்வாதமா வாழணும் விரும்புகிற ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். நடத்த ஒப்பு கொடுப்பீங்களா? கண் போன போக்கில் அல்ல, கால் போன போக்கில் அல்ல. ஐயா, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, அவ்வளியே நான் வர ஆயத்தமா இருக்கிறேன், அவ்வளியே என்னை தேவனாய் கர்த்தனை கூட்டி சொல்லுன்னு சொல்லி ஒரு அர்ப்பணத்துக்குள்ள கடந்து வருவீங்களா? ஆண்டவரை கீழ்ப்படிந்து அடங்குகிற அந்த கிருபைகளை எனக்கு தாருன்னு கேட்பீங்களா?
என்னை நடத்துகிறவர்களுக்கு நான் கீழ்ப்படிந்து அடங்கணும் ஆண்டவரே. என்னை நடத்துகிற அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து அடங்கணும். என்னை நடத்த நீர் யாரை வைத்திருக்கிறீரோ அவர்களுக்கு நான் அடங்கணும், கீழ்ப்படிந்து அடங்கணும். இது தேவனாய் கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. உடனே நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த கீழ்ப்படிதல் ஒரு கேரக்டர். ஐயா அது எனக்குள்ள தாருன்னு கேளுங்க, அதான் ஆசீர்வாதம். ஒருவேளை எனக்கு இது தெரியுமே, எனக்கு இந்த காரியம் தெரியுமே, அண்ணன் இதுக்காக தான் பேசினாரு, அண்ணன் அதுக்காக தான் பேசினாரு, இதை குத்தி காமிச்சான்னு போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா கர்த்தர் சொன்னதை உங்களிடத்துல தெளிவா நான் சொல்லிட்டேன், வார்த்தைகளை காண்பித்திருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே என்னை மீட்க வேண்டிய இடத்திலிருந்து மீட்டு உங்களுடைய தொழுவத்துக்குள்ள கொண்டு வரப்பா கேட்பீங்களா? என்னை சரியானபடி நடத்தத்தக்க நிலையில நீர் எனக்கா இறங்கி வாரும் ஆண்டவரே கேட்பீங்களா? நீங்க பழுகி பெருகுவீங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள் ஆண்டவரே பலன் செய்யும்படி ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அந்த கிருபைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. சிதறி கிடந்தது போதும், இழப்புகளை சந்தித்தது போதும், பயப்படுத்தி ஆண்டவரே அகன்று போன காரியங்கள்லாம் போதும் ஆண்டவரே. இவர்கள் பழுகி பெருகத்தக்கதான ஒரு பலனை, ஒரு தயவை தேவனாய் கர்த்தரை பரத்திலிருந்து உருவாக்கி தாரும் நான் ஜெபிக்கிறேன். அந்த கிருபைகள் இறங்கி வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனாகிய தேவன் தாமே அந்த பலனுக்குள்ளே காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.